ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆடினால் தமிழச்சி. நம்ம இன்னைக்கு அதுக்கு முன்னாடி என் காலை வணக்கத்தை தெரிவிச்சுப்பேன். நான் இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா, பாலக் சப்பாத்தி செய்ய போகிறேன். அடுத்தது வந்து கிரேவி சால்னா, வெஜ் சால்னா, பாலக் சப்பாத்தி வெஜ் சால்னா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த டிஷ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பற்ற வைக்கவே இல்லை, பற்ற வச்சுட்டு ஞாபகத்தில் இருந்தது பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து இது வந்து சால்னா செய்ய போகிறோம். இதில் தான் வந்து நம்ம வெஜ் சால்னா செய்ய போகிறோம். அடுத்தது வந்து நம்ம வந்து அதாவது பாலக் சப்பாத்தி செய்ய போகிறோம். மாவெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாலக் சப்பாத்திக்கு வெஜ்ஜு சால்னா செஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சாப்பிட்டு முடித்தோம்னா முடிக்க போகிறோம்னு அர்த்தம். அதனால் இப்போ வந்து நான் வச்சாச்சு. இப்போ சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்டார், லவங்கம். சரிங்களா, இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது இதை நான் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து கட் பண்ணணும். இப்படி நீட்டாக இருக்கணும் வெங்காயம். அப்போ தான் வந்து சால்னா எடுத்து சாப்பிடும்போது அப்படியே அந்த வெங்காயம் வதனத்துக்கு இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக எல்லாமே வந்து அதுவும் மெலிசாகவும் இருக்குது பாருங்கள். இப்படி தான் கட் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது இது என்னென்னா நம்ம கொத்தமல்லி, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுமே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஏன்னா வந்து கீரையாக போட்டால் நம்ம வந்து எல்லோரும் பசங்க எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து இப்படி செஞ்சோம்னா பசங்க குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க தொட்டு. வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும், தக்காளி இது மட்டும் தான் நம்ம வந்து கட் பண்ணி போடுறோம். இஞ்சி பூண்டும் அரைச்சிடுறோம். அடுத்தது கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதுவும் அரைச்சிடுறோம். சரிங்களா, இப்போ தக்காளி சேர்த்துப்போம். இதுலேயே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். அப்படி வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக அப்படி மூடி வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு வதங்கிடுச்சா பார்த்து வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகும், இதில் வந்து கசகசா, முந்திரி, தேங்காய் இது மூணுத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம். அது வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து சால்னானா வந்து திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த தண்ணி பதத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணி கலந்துக்கணும். அப்போ தான் வந்து சால்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு மிளகாத்தூள் போடணும்.
இங்கே வந்துட்டு காஷ்மீர் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். அடுத்தது தனியா பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்போம். 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு இது கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறேன், கொஞ்சம் நிறுத்திடுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து இது வந்துட்டு எண்ணெயில் வதக்கும் போது போடணும். இந்த பிரிஞ்சி இலை கறி லீஃப் அது வந்து இப்போ போட்டுக்கிறேன். பே லீஃப் பிரிஞ்சி இலையும் போட்டுக்கிறேன். நான் அது எண்ணெயில் போட்டுக்கணும், நான் வந்து அதை மறந்துட்டனால இப்போ போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு சால்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்ச உடனே நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இதுவுமே இதை கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே என்ன ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே மூடி வச்சுக்குவோம். கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுருவோம். ஜீரகப்பொடி போடணும், அது வந்துட்டு நான் இப்போ அரைக்கல, டைமும் இல்லை, அதனால் நான் ஜீரகப்பொடி போடல. கரம் மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம சால்னா வந்துட்டு கொதிச்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? அப்படியே மூடி வச்சுருவோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா திரட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்துருக்கு க்ரீன் கலரில் சூப்பராக பாலக் சப்பாத்தி எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல கலர் வந்து க்ரீனிஷாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம வந்து சப்பாத்தியை சுட்டுக்கலாம். சாஃப்டான சப்பாத்தி தயாராகிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து சால்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சப்பாத்தி இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி வந்து முக்கோணமாக சப்பாத்தி வந்து மடித்து போட்டு நம்ம சுட்டோம்னா வெளியில் வந்து கருவாடு போயிட்டு இருக்காதனால வந்து ஒரே கத்திட்டு இருக்காங்க சத்தம். இது வந்துட்டு நம்ம முக்கோணமாக இந்த மாதிரி மடித்து போட்டு இந்த முக்கோணமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இது வந்து லேயர், நிறைய லேயர் வரும். இதில் வந்து நிறைய லேயர் வரும். சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. இதாங்க சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம சால்னா போட்டு சாப்பிட போகிறோம். அப்படியே இப்படி ஊற்றும் போது அந்த நீட்டாக அந்த வெங்காயம் இருக்குல்ல, அதான் செம்ம ஃப்ளேவர். பார்த்தீங்களா? தெரியுதா? ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. சாஃப்டாக டேஸ்டியாக அப்படியே ஒரு மட்டன் குழம்பு, மட்டன் போட்டு செஞ்ச சால்னா மாதிரியே இருக்குது. மட்டன் சால்னா மாதிரியே இருக்குது. இது வந்து வெஜ்ஜி சால்னா. நிறைய பேருக்கு வந்து வெஜ்ஜி சாப்பிட்றவங்களாம் இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து சால்னா சாப்பிடணும் அப்படின்னா, சால்னா சாப்பிடணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜ்ஜி சால்னா சாப்பிட்டுக்கலாம். வெஜ்ஜி பேருக்கு தான் வந்து வெஜ்ஜி சால்னான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டான செமையாக இருக்குது. ஆனால் காய்கறி எதுவுமே போடல. இதில் காய் போட்டால் வெஜ்ஜி சால்னா, காய் போடலாம் வெஜ்ஜி சால்னா. உங்களுக்கு விருப்பமானது இதில் போட்டுக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு, செம்ம டேஸ்டான ஃபுட்டு.
காலையில் நம்ம அழகான சூப்பரான சுவையான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அப்புறம் வேறு என்ன இது பண்ணலாம். ஓகேங்களா?